எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே அந்த குளூவாலுக்கான ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ ரைட்டு, அது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா பன்னி ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா நீ வேற நிறைய சேனல் அதை பற்றி தான் போடுறாங்க, ஏன்டா நீ வேற கொலையாக கொள்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் வந்திருக்கு, அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ இப்படி தான் வரப்போ நம்ம கேமுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா நோன்னு சொல்லுங்க. ஓகேவா? பார்த்துலாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சர்வரில் தான் ஓடுது. நல்லா கேட்டுக்கோங்க, வியட்நாம் சர்வரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நாள் ஆகுது வியட்நாம் சர்வரில் எனக்கு தெரிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பண்டல் 5 பண்டல் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா 2 பண்டல் தான் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரு, அதாவது கேலக்டிக் பண்டல், புது பண்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பண்டல். இந்த பண்டலை பற்றி சொல்லணும்னா, புது பண்டலை பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஒருத்தான பண்டல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டலே தோள்பட்டையில் பாருங்கள், ஒரு குட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறது, கேரட்டை தூக்கி போட்டு வாடுது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டலை பிடிச்சி அந்த குட்டி பண்ணி தான் அப்படியே எந்திரிக்குது, குதிக்குது, நல்லா சேட்டை பண்ணுது. ஸோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாகவும் அழகாகவும் அப்புறம் டெரராகவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பன்னி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் பன்னி ஈவெண்ட்டை நம்ம கேமுக்குள்ளே விட போகிறாங்க. ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணுற இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வால், ஒரு அக்கா பண்டல், அப்புறம் நம்ம பர்பிள் கலர் கேலக்டிக் பண்ணி பண்டல், அப்புறம் ஒரு ஓல்டு பண்ணி பண்டல். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் போய் பார்த்தேன் 5 பண்டல் இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா அதில் இல்லை, அதில் இருக்கிறத இதிலே விட்டுருக்காங்க. ஒரு 4 ஐட்டம் தான் இருக்குது. 2 பண்டல், ஒரு ப்ளூ வால், ஒரு அக்கா ஸ்கின்னு, அக்கா பண்டல், இதை விட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே ரைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு ஈவெண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஈவெண்ட் இதான் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடா கேரக்டர் வந்த புதுசில் இந்த ஈவெண்ட் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணோம்னா நமக்கு சில பல ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ப்ளே பண்ண டாஸ்க்கு முடிக்க டோக்கன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம எடுக்க போகிறோம், ஐட்டம்ஸ்லாம் எடுக்க போகிறோம். நீங்களே ரைட் சைடு பாருங்கள், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், அப்புறம் 1500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம தாண்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ஸும் கொடுக்க போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, சும்மா டேஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சில டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக அதில் என்ன பிக் ரிவார்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பேக்குலாம் பன்னி பேக் தான். அந்தளவுக்கு சொல்கிறது அளவுக்குலாம் ஒன்றுலாம் ஒருத்தலாம் இல்லைங்க. உள்ளக்கிருந்து ஒரு பன்னி எட்டி பார்க்குறது, கையை காமிச்சு சொல்கிற அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. ஸோ ப்ளே பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்குது அந்த சர்வரில். நம்ம சர்வரில் இப்படி ஒரு ஈவெண்ட் வரும், ஆனால் உள்ளக்கு ஐட்டம்ஸ் மட்டும் வேறு மாதிரி மாறும். இந்த ஐட்டம்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அடுத்த சர்வருக்கு போயிடுவோம். இந்த சர்வரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பொறாமப்படுவீங்க, பொங்கி எழுவீங்க, கோவப்படுவீங்க, ஆத்திரப்படுவீங்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது சர்வருக்கு வந்தாச்சு. இந்த சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சர்வர்னு, யார் கரெக்டாக சொல்கிறீங்க மாத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எரிச்சலாக இருக்குது பார்த்தோன்னே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ஈவெண்ட் தான், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வாய்ஸாக தான் இருக்குது. அதை நான் ப்ளே பண்ணி காட்டல. 4 வாய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வாய்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டோக்கன்ஸு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயவுள்ளையே ஒரு எமௌண்ட்டை ஃப்ரீயாக தரானுங்க. எமௌண்ட்டு ஃப்ரீ வச்சுக்கோங்க தான் போய்க்குன்னு சொல்லிட்டு இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. நான் காட்டின சர்வரில் பேக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டையே ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ளக்கு சில ரிவார்ட்ஸ்லாம் சூப்பர் ரிவார்ட்ஸாக இருக்குது. நீங்களே பார்த்து பொறாமப்படுவீங்க, நானும் பொறாமப்பட்டேன், பொங்கி எழுந்திருக்கேன். உங்களுக்கு இப்போ அதை வீடியோவை காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஸ்கின்னுங்க. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட்லேயே கொடுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10 வட்டம் போயா போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த கார் ஸ்கின்னு இலவசமாக தூக்கிட்டு ஓட்டிட்டு போங்கிற மாதிரி. நல்லா பார்த்துக்கோங்க, 10 போயா எதில் வேணாலும், சிஎஸ்ஓ பிஆர் எதில் வேணாலும் 10 போயாச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஸ்கின்னு ஃப்ரீ. பார்த்துக்கோங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அந்த சர்வரில். பார்த்துக்கோங்க, நம்ம சர்வரில் வச்சு என்ன சொல்கிறது, என்ன ஈவெண்ட் வரல, வந்தால் தான் தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். பன்னி பண்டலுங்க. 2 பண்டல், ஒருத்தான பண்டல், 2 பண்டல் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு வச்சுக்கோ போட்டு விளையாடு அப்படிங்கிற மாதிரி. நமக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ட்ரையல் கொடுத்துருக்காங்க. 3 நாளைக்கு ஒரு பண்டல் இல்லை, 2 பண்டலுங்க. 2 பண்டலுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தான பண்டல், 3 நாளைக்கு போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம அந்த பண்டலை போட்டாலே போதும், நம்ம லாபியில் பார்க்குறது அவ்வளோ ஒரு பெரிய கெத்தான பிளேயர் மாதிரி தெரியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பன்னி ஈவெண்ட்டில். நம்ம சர்வரில் என்ன செய்ய போகிறாங்கிறது எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒவ்வொரு சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி ஈவெண்ட்ஸில் ரிவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ கைஸ் தெரிஞ்சுக்கோங்க, அந்த சர்வர் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு உடனே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க கைஸ், இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு காரண சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ ஓடி இருக்கிற சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான ஸ்கின், மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம், காருக்கான ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பண்டல் 3 நாளைக்கு போட்டு விளாட்றதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 3 நாளைக்கு ட்ரையல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, இப்போலாம் ஓடிட்டு இருக்கு. நம்ம காத்திருந்து பார்ப்போம் நம்ம சர்வருக்கு எப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் எப்படிப்பட்ட ரிவார்ட்ஸில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பார்த்துருந்து தெரிஞ்சுக்கோம், காத்திருந்து தெரிஞ்சுக்கோம். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லைங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.